ஹாய் பாய்ஸ். இப்போ ஐபிஎல் 2026 ட்ரேட் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ட்ரேட் விஷயத்தை பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர் ஏன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீசனும் சொல்லியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஏன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த மனுஷன் பாவம் வேணாம். அவர் ஐசிசி வேர்ல்டு கப் ப்ளே பண்ணும்போது பெரிய பிளேஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஃபுல் 100% வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொன்னாங்க. அதே அவர் கொடுக்கும்போது இங்கே எம்ஐ கேப்டனாக அவர் ஆடும்போது அதை அவங்க கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா டீம் லாஸ் ஆச்சு அதுன்னு பயங்கர ஒரு டென்ஷன். அதனால வந்து பார்த்தோன்னா நான் சீசனில் லெஃப்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எம்ஐ டீம் தான் இழுத்து பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சொல்லுது பிடிஐ. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த அவர் ஜெர்சி தூக்கி போட்டிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபேன்ஸ்ட்டை ஜெர்சி தூக்கி போட்டிருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் அவர் வந்து பார்த்தோன்னா கேப்டன்ஷிப் ஓவராக பண்ணுறது 27 கோர்ஸ் எடுத்தது ஒரு பிளண்டர் மாதிரி ஆயிடுச்சு கோயங்காக்கு. ஸோ இப்போ அவங்களும் எப்படி ஒரு இதுதான் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை ட்ரேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கேகேஆர் ஒரு சென்னை கேகேஆருக்கு மேபி பண்ணலாம். ஏன்னா அஜிங்கே ரஹானே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சி வாட் ஹேப்பன். ஐபிஎல் 2027 ஒரு பெரிய ட்ரேட் இருக்குது. 26 தெரிஞ்ச மாதிரி இப்போ 27 ஹர்திக் அவர் பந்த் கண்டிப்பாக போவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்குறேன். பை கைஸ்.